70வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. 32 மொழிகளில் வெளியான 399 திரைப்படங்கள் 27 பிரிவுகளில் விருதுகளுக்கு போட்டியிட்டன. அந்த விருது பட்டியல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பொன்னியின் செல்வன் திரைப்படம் நிறைய விருதுகளை வென்றிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 4 விருதுகளை பொன்னியின் செல்வன் மட்டுமே வென்றிருக்கக்கூடிய நிலையில் திருச்சிற்றம்பலம் 2 விருதுகளை பெற்றிருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம். 70வது தேசிய திரைப்பட விருது பட்டியல் நமக்கு சொல்வது என்ன? முழுமையான பட்டியலை சொல்லுங்க. வணக்கம். 70வது தேசிய திரைப்பட விருதுகளுக்கான அந்த பட்டியல் இன்று அறிவிக்கப்பட்டது. இது 2022ஆம் ஆண்டிற்கான வெளிவந்த படங்களும் அப்பொழுது அந்த சென்சார் ஆகியும் அனுப்பப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட படங்கள் பட்டியல் தான் அறிவிக்கப்பட்டது. முதலில் நான் ஃபீச்சர் பிலிம் கேட்டகரி அறிவிக்கப்படும் பொழுது, அதாவது ஆவணங்கள், குறும்படங்களில் தமிழ் படங்கள் எதுவுமே இடம்பெறவில்லை. கடந்த முறை 2-3 படங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்த முறை நான் ஃபீச்சர் பிலிம் கேட்டகரியில் தமிழ் படங்கள் எதுவும் இடம்பெறவில்லை. ஃபீச்சர் பிலிம் கேட்டகரியில் முதலில் இந்த மாநில வாரியான படங்களில் சிறந்த தமிழ் மொழி படமாக பொன்னியின் செல்வன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் ஆக்ஷன் டைரக்டர் அவார்டு, சிறந்த சண்டை பயிற்சிக்காக KGF 2 படத்திற்கு அன்பறிவு தமிழில் மற்ற மொழிகளிலும் சண்டை பயிற்சியில் சிறந்து அதிக அளவில் படங்கள் பண்ணி கொண்டிருக்கும் அந்த அன்பறிவுகளுக்கு அந்த KGF 2க்கான விருது அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே KGF 1க்கும் அந்த சிறந்த சண்டை பயிற்சிக்கான விருதுகளை வாங்கியிருந்தார்கள். அதே போல் நடனம், அந்த திருச்செந்தம்பலம் தமிழ் படத்தில் தனுஷ் நடித்து வெளியான அந்த படத்தில் சிறந்த நடனம் பயிற்சியாளர்கள் ஜானி மாஸ்டருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பெஸ்ட் கோரியோகிராஃபி அவார்டு. அதே போல் சிறந்த பின்னணி இசைக்கு பொன்னியின் செல்வன் படத்திற்கு ரகுமானுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சவுண்ட் டிசைன், அந்த பொன்னியின் செல்வன் படத்திற்கு சவுண்ட் டிசைனுக்கும் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி அவார்டு என்று ரவிவர்மனுக்கும் ஒளிப்பதிவாளர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த காந்தாரா பட ஹீரோ ரிஷப் ரெட்டிக்கு சிறந்த நடிகருக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருச்செந்தம் படத்திற்கு நித்யா மேனனுக்கு சிறந்த நடிகைக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த ஜனரஞ்சக திரைப்படத்திற்கான விருதை காந்தாரா திரைப்படம் தட்டி சென்றிருக்கிறது. இப்பொழுது பார்க்கும்போது அதிக அளவில் விருதுகளை பொன்னியின் செல்வன் படம், KGF படங்கள், அதே போல் காந்தாரா படங்கள் அதிக அளவில் இந்த ஃபீச்சர் பிலிம் கேட்டகரியில் விருதுகளை தட்டி சென்றிருக்கிறது. நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.